இந்த என்சிபி கேஸ்ல தொடர்புடைய ஜாபூர் சாதிக்கு தமிழகத்துல எத்தனை கேசஸ் இருக்கு? அந்த தகவலை கேட்டு கொடுத்துருக்காங்க. எத்தனை கேஸ் அவருக்கே கேಸಸ್ ನಿಮ್ಮ ಚೆನ್ನೈಲದ ಇருக்கு ನಿಮ್ಮ பட் அவங்க தாள் கொடுத்துருவாங்க. ஆனால் இதுக்கு சம்பந்தம் கிடையாது ஒன்றும். பட் நீ கேட்டனால சொல்றாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட 26 கேஸ் அவங்க இது சம்பந்தமாக சொல்கிறாங்க. பட் இதில் ஒன்றுமே லிங்கேஜ் இல்லை. 2 கேஸ் மட்டும் இருந்தது. ஏற்கனவே அந்த முதல் கேஸ் நம்ம டிஜி சார் சொன்ன மாதிரி எந்த 2013 அந்த வழக்கு விச் எண்டட் இன் அக்விட்டல். அதுக்கப்புறம் ஐ திங்க் இன்னொரு கேஸு 29/16 அந்த மயிலப்பூரில் அந்த 2 கேஸ் மட்டும் தான் இந்த வேறு 3 கேஸ் இல்லையா? ஆமாம், ஒரு முதல் சொன்ன எம்கேபி நகர் 1635/2013, இன்னொரு ஆர்கே நகர் 29/16. அவ்வளோதான், அந்த 2 கேஸ் மட்டும் தான். பாஸ்போர்ட் வழக்கில் ஜாபூர் சாதிக் 2021 கைதாயிருக்காரு. இந்த தகவல் நம்ம போலீஸ் பாஸ்போர்ட் சிசிபியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. இந்த தற்சயமே ஒரு பரபரப்பாக இருக்க செல்ல இதில் வெடிகுண்டு மிரட்டல் சொல்லிட்டு கடந்த 2 மாசத்தில் ஒரு 26 மேலே இந்த மாதிரி இன்சிடென்சஸ் நடந்திருக்கு. மெயில் மூலியமா பொதுவான அதில் 26ல் 19 பக்கமாக ஒரு proton.me அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணிட்டு மெயில் அனுப்பிட்டு இருக்காங்க. லாங்குவேஜில் பார்க்கும்போது தெரியுது ஒரே ஆள் தான் மாதிரி தெரியுது, இல்லைன்னா அவங்க சம்மந்தப்பட்ட ஆள் தெரியுது. புரோட்டான் பொறுத்தபடியே அந்த ஃபாரின் பேஸ்டு ஒரு இமெயில் சர்வீஸ். நம்ம உடனே அந்த இன்வெஸ்டிகேஷன் படி டீட்டெயில்ஸ் கேட்டோம். அவங்க தரல டீட்டெயில்ஸ், அவங்க கொடுக்கலையா நமக்கு. அப்புறம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மைத்தி அவங்களுக்கு மூவ் பண்ணிட்டு இந்த proton.me அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கலையான்னா நம்ம பொறுத்தபடியே இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் சர்வீஸ் இந்தியாவில் பேன் பண்ணோம். அதை ரிக்வெஸ்ட் கொடுத்தோம். அதுக்கு ஏத்தாப்பே புரோட்டானுக்கு அவங்க கேட்டாங்க. இப்போ இன்னைக்கு தேதி இல்லை, கடந்த ஒரு 4 நாள்லேருந்து புரோட்டான் இப்போ டீட்டெயில்ஸ் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. டீட்டெயில்ஸ் இவங்க பார்த்துட்டு திரும்பி அதை எக்ஸாமின் பண்ண போகிறாங்க. அது ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க நேற்று ஒரு. ஆமாம், ஸோ விசாரணை படி வந்துடும். மீதி எல்லாம் அவுட்லுக்கில் வந்திருக்கு. ஒரு 6ஆம் தேதி வந்த இமெயில்னா அது மெயில் டு டார்ல வந்திருக்கு. அதை அவங்க கேட்டிருக்காங்க. சில விஷயத்தில் அதனால் ஒரு VPN யூஸ் பண்ணுறாங்க. VPN போன 1 வருஷத்துக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படியே இந்தியாவில் பயன்படுத்தான அவங்க அந்த ஐபி அட்ரஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணும். முதல்ல VPN யூஸ் பண்ணும்போது ஐபி அட்ரஸ் மாஸ்க் ஆயிடுவோம். உங்களுக்கு இங்கேருந்து ஆஸ்திரேலியா காட்டுவதை காட்டுவோம். பட் இப்போ ரிக்வெஸ்ட் கொடுத்தானா அவங்க கொடுத்தாகணும். எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கோஆப்ரேட் பண்ணலையான்னா அவங்களுக்கு இந்தியாவில் ஆப்ரேட் பண்ண அனுமதி கிடையாது. ஸோ இவங்க திரும்பி VPN செல்ல சிட்டி பொறுத்தபடி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எழுதியிருக்காங்க. ஆனால் பொதுவான ஒரு நம்ம பத்திரிக்கையாளர் நீங்கள் இருக்கீங்களா, ஒரு விஷயம் பேசல நினைக்கிறேன். சொல்லிட்டு வெடிகுண்டு வச்சுட்டு இந்த மாதிரி வெடிச்சிடுறதுக்கு வாய்ப்பு கம்மி. இது ஒரு மிஸ்சீஃப் தான். இதை நம்மள ஜாஸ்தி ஒரு வேல்யூ கொடுக்கக்கூடாது இதுக்கு. தேங்க்யூ.